கடவுள் உன்னோட வாழ்க்கையில பேசுகிறாரா? நீ வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏதோ ஒரு சக்தி உன்னை வழி நடத்துகிற மாதிரி உணர்ந்ததுண்டா? சில சம்பவங்கள், சில மனிதர்கள், சில வார்த்தைகள் சரியான நேரத்தில் உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறது என உணர்ந்ததுண்டா? அது சாதாரண கோயின்சிடென்ஸ் இல்ல. ஒருவேளை கடவுள் உன்னோட வாழ்க்கையில பேசிக்கொண்டே இருக்கலாம். பலர் நினைக்கிறது என்னன்னா, கடவுள் நேரா வந்து பேச வேண்டும் என்று, அல்லது ஒரு பெரிய அதிசயம் நடக்க வேண்டும் என்று. அப்போதுதான் அது டிவைன் சைன் என்று நம்புகிறார்கள். ஆனா உண்மை அதைவிட ஆழமானது. கடவுள் சத்தமாக பேச மாட்டார். அவர் அமைதியில் பேசுவார், உணர்வுகளில் பேசுவார், வாழ்க்கை நிகழ்வுகளில் பேசுவார். சில நேரங்களில் நீ டாய்லெட் பாதையில போகும்போது திடீரென்று ஒரு தடை வரும். அந்த நேரத்தில் ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடக்கிறது என்று நீ கேட்பாய். ஆனா அந்த தடை கூட ஒரு பாதுகாப்பாக இருக்கலாம். ஏனென்றால் நீ பார்க்க முடியாததை கடவுள் பார்க்கிறாரு. சில மனிதர்கள் திடீர்னு நம்ம வாழ்க்கையில் வருவார்கள், ஒரு வார்த்தை பேசுவார்கள். ஆனா அந்த ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிடும். அது சாதாரணமாக இல்லை. சில நேரங்களில் கடவுள் மனிதர்களை பயன்படுத்தி பேசுகிறார். நீ கவனித்து பார்த்திருக்கிறாயா? நீ மனதில் ஒரு கேள்வி நினைக்கின்ற நேரத்தில் அதற்கான பதில் எங்கிருந்தோ கிடைக்கும். ஒரு வீடியோ, ஒரு புத்தகம், ஒரு குவோட், அல்லது ஒரு அன்னோன் மனிதர் ஏதோ ஒரு வழியில பதில் வரும். ஏன் தெரியுமா? இந்த யூனிவர்ஸ் உன் எனர்ஜிக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஆனா இங்க ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. கடவுளின் குரல் பயமாக இருக்காது. அது அமைதியாக இருக்கும், ஆழமாக இருக்கும், உன்னை நல்ல பாதைக்கு அழைக்கும். பயம், கோபம், பகை, பொறாமை இவைகள் எல்லாம் மனசை சத்தமா மாற்றும். அந்த சத்தத்தில் கடவுளின் மென்மையான குரல் கேட்காது. அதனால்தான் அமைதியான மனதுடையவர்கள் வாழ்க்கையின் சிக்ஸன்ஸை சீக்கிரம் புரிந்து கொள்வார்கள். இப்போ ஒரு நிமிஷம் கண்களை மூடு. உன் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை நினைத்துப்பார். நடக்க கூடாதது நடந்ததா, அல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்தது தடுக்கப்பட்டதா? அந்த நேரத்திலே அது வலியாக இருந்திருக்கும். ஆனால் இன்று திரும்பி பார்க்கும்போது அது நடந்ததே நல்லது என்று தோன்றுகிறதா? அதுதான் டிவைன் கைடன்ஸ். கடவுள் எப்பொழுதும் நம் வாழ்க்கையில் இருக்கிறார். ஆனால் நம்மால் அதை கேட்க முடியவில்லை என்றால் நாம் வெளியில் மட்டும் தேடிக்கொண்டிருக்கிறோம். உண்மையில் கடவுள் பேசும் இடம் உன் உள்ளம். நீ அமைதியாக இருக்கும்போது உன் இன்ட்யூஷன் பலமாகும். அந்த இன்ட்யூஷன் சில நேரங்களில் கடவுளின் வழிகாட்டுதலாக இருக்கும். இன்று முதல் ஒவ்வொரு சம்பவத்தையும் கவனிக்க ஆரம்பி. யாராவது அன்எக்ஸ்பெக்டடாக உதவினால் அதை ஒரு சைனாக பார். ஏதாவது தடை வந்தால் அதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கும் என்று நம்பு. என்றால் கடவுள் கத்தி பேச மாட்டார், வாழ்க்கை மூலமாக பேசுவார். ஒருவேளை நீ இந்த வீடியோவை இப்போ பார்ப்பது கூட ஒரு காரணத்திற்காக இருக்கலாம். கேட்க தெரிந்த மனதிற்கு கடவுள் எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பார். இந்த மாதிரி உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆன்மீக ரகசியங்களை தொடர்ந்து கேட்க வேண்டும் என்றால் இப்போவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏனென்றால் உன் வாழ்க்கையை மாற்றும் அடுத்த மெசேஜ் ஒருவேளை அடுத்த வீடியோவில் இருக்கலாம். உன் பயணம் இப்போதுதான் ஆரம்பமாகிறது.